Lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா Greet சொல்லுங்கள். at least 2 or 3 people sitting next to you. Tell them God bless you. அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். I would like to take this opportunity to welcome those who are watching online tonight. இணையதளம் மூலமாக பார்க்கிறவர்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் உங்களையும் It's ஆசீர்வதிப்பாராக. our prayer that the Lord will bless you wherever you are and minister to you in a very special way. நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் தேவன் விசேஷித்த விதமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. This will be our last Bible study for another month. இந்த அடுத்த மாதம் பைபிள் ஸ்டடி இருக்காது, இது கடைசி பைபிள் ஸ்டடியா இருக்கிறது. Usually in the month of May we will usually have a break and we'll start in the month of June. மே மாதத்திலே நாம் ஒரு பிரேக் கொடுத்து ஜூன் மாதத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். And during this break I will give you a homework. இந்த லீவ் நாட்களிலே ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கும்படி விரும்புகிறேன். Just go through go back and read again what you have studied so that it will be refreshing to you when we come back again. ஏற்கனவே வாசித்த வார்த்தைகளை வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து அதை மறுபடியும் புரிந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். Amen. ஆமென். Praise the Lord. Psalm 119 and verse 156. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 156ஆம் வசனம். If you look at this particular psalm, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது you will find there are lots of verses getting repeated. அநேக வார்த்தைகள் மறுபடியும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Though it seems it is getting repeated, அது திரும்ப வருகிற வார்த்தைகள் போல காணப்பட்டாலும் but every word in its own self conveys a unique message to you and to me. அந்த வார்த்தை அதனுக்குள்ளா இருந்து தனிப்பட்ட விதமாய் ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். So 156 the Bible says, great are thy mercies, O Lord, revive me according to thine ordinances. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். Two things are being given importance in this particular verse. இந்த வார்த்தையில இரண்டு காரியங்கள் குறிப்பிட்ட விதமாய் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. Number one is the mercies of God. முதலாவது தேவனுடைய இரக்கங்களை குறித்து பார்க்கிறோம். And number two, the psalmist is praying for revival in his personal life. அவருடைய வாழ்க்கையிலே தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பதையும் பார்க்கிறோம். And revival is a very common word that is being used among Christian people. உயிர்ப்பிப்பது இல்லாவிட்டால் அதை தேவன் மறுபடியும் நம்மை கட்டுவது என்று சொல்லும்போது கிறிஸ்தவ குடும்பங்களிலே அதை அடிக்கடி நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம். We used to pray for revival to come. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்று ஜெபிக்கிறோம். And we also use the word like great awakening that happens in the hearts of people. மக்களின் மனங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். There was one great man of God and somebody went and asked him a question. ஒரு தேவ மனிதர் இருந்தார், அவரிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். So what should we need to do for revival to come? ஒரு மறுமலர்ச்சி இல்லாவிட்டால் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். So the great man of God replied in this way. அந்த தேவ மனிதன் இவ்வாறாக பதில் சொன்னார். He said, for revival to come you need to do one thing. எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். You go back to your home. நீங்கள் வீட்டுக்கு போய் he said, kneel down, முழங்கால் படியிட்டு and draw a circle around you. உங்களை சுற்றிலும் ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள். And ask the Lord to send revival within the circle first. இந்த வட்டத்திற்குள்ளாக முதலாவது ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். What is the point of the message? அதுல கருத்து என்னவென்றால், if you are revived, then your circumstances will get revived. நீங்கள் எழுப்புதல் அடைவீர்கள், இல்லாவிட்டால் உயிர் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் உயிர்ச்சி அடைய முடியும். It's nothing wrong to pray for revival in general. மற்றவர்கள் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று ஜெபிப்பதில் எந்த தவறும் அல்ல. Last year they celebrated the centenary celebrations of the Pentecostal movement. பெந்தேகோஸ்தே ஐக்கியத்தின் 100வது ஆண்டு விழாவை கடந்த வருடத்திலே கொண்டாடினார்கள். 1904 was the Pentecostal experience that happened in the United States. 1904ஆம் வருடம் அமெரிக்க தேசத்திலே அந்த பெந்தேகோஸ்தே நாளை அவர்கள் அனுபவித்தார்கள். And they began to experience the outpouring of the Spirit and speaking in tongues and signs and wonders and interpretation and so on. ஆவியானவர் அளவில்லாமல் பொழியப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசி அற்புத அடையாளங்கள் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் அப்படி அனுபவித்தார்கள். The Pentecostal movement is the biggest movement in the whole world. அந்த உலகத்திலேயே பெரிய ஐக்கியமா இந்த பெந்தேகோஸ்தே ஐக்கியம் இன்றைக்கு காணப்பட்டது. All the biggest churches are Pentecostal churches. எல்லா பெரிய சபைகளும் பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கிறது. Then again we emphasize the Holy Spirit's work
and his present work even in the hearts of believers. பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய செய்கைகளையும் முக்கியப்படுத்தி சபைகளிலே செயல்படுவது நாம் பார்க்கிறோம். And collectively we use the word revival to signify all these things. இந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிடும் விதமா எழுப்புதல் என்ற வார்த்தையை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். So but in this particular verse of scripture, ஆனால் இந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், it's more like a backslider praying for revival to come in his own life. ஏதோ ஒரு விழுந்து போன மனுஷன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It's more like a person who's asking for the joy of salvation to come back into his life. ரட்சிப்பின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில திரும்பி வர வேண்டும் என்ற கோணத்திலே ஜெபிப்பதா இது காணப்படுகிறது. Sometimes you go through the routine and you become very familiar and you become very formal also. சில நேரம் செய்த காரியத்தை மறுபடியும் செய்து அது பழகி போய் அப்படியாக நாம் விழுந்து போகிறோம். And that is why people want to have a break and then come and approach it from a new dimension and a new angle. அதனாலே கொஞ்ச காலம் தள்ளி விட்டு அப்புறம் வந்து திரும்பவும் ஒரு புதிய அனுபவத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். But Christian life, it's not taking a break from God. அதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஏதோ தேவனிடத்திலிருந்து ஒரு பிரேக் எடுத்து விலகி போகிற காரியம் அல்ல. But it is taking a break to be with God. ஆனால் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம். I will say that again. அதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். It is not taking a break from God. தேவனிடத்திலிருந்து ஒரு பிரேக் இல்லாவிட்டால் அவரை விட்டு நாம் விலகி செல்வதல்ல. But rather taking a break to be with God. ஒரு நேரத்தை குறித்துக் கொள்கிறோம் தேவனோடு இருக்கும்படியாக. Some people when they go on holiday they say I am taking a holiday, therefore I don't read my Bible also. நான் ஹாலிடேக்கு போகிறேன், அதனால வேதத்தை நான் வாசிப்பதில்லை என்று சிலர் சொல்வார்கள். Because I have been reading it every day, this is my holiday, so I don't read my ஒவ்வொரு Bible. நாளும் நான் வேதத்தை வாசிக்கிறேன், இப்பொழுது எனக்கு ஹாலிடே, அதனால நான் வாசிப்பதில்லை என்று சொல்வார்கள். You don't take a holiday from God. தேவனிடத்திலிருந்து ஒரு விடுமுறையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. Holidays should be holy days. விடுமுறை என்று சொல்லும்போது பரிசுத்த நாட்களா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Holy days doesn't mean you have to be sad and kind of depressed, so on and so forth. பரிசுத்த நாள் என்று சொல்லும்போது சோர்ந்து போய் இல்லாவிட்டால் மௌனமாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. In the book of Nehemiah, people were crying and they were kind of getting very discouraged and depressed. நெகேமியா புத்தகத்திலே மக்கள் அழுது கொண்டு சோர்ந்து போயிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். So Nehemiah comes and says, this day is not supposed to be a day of crying. அதனால இந்த நாள் அழுகையின் நாள் அல்ல என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறார். But rather you be cheerful and rejoice because the joy of the Lord is your strength. கர்த்தருடைய பெலன் நம்முடைய சந்தோஷமா இருக்கிறபடினாலே நீங்கள் மகிழ்ந்து களிகூர வேண்டும் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். So personal revival is something that constantly has to happen in one's life. அதனாலே தனிப்பட்ட விதமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதமாய் அந்த உயிர்ப்பிக்கிற காரியமானது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். To approach it from this particular point, இந்த வகையிலே இதை பார்ப்போம் என்றால், it's like each one is like a log on fire. எல்லாரும் ஒரு சிறிய விறகு போல எரியிற விறகு போல இருக்கிறோம். And when you burn on your own, sometimes you get extinguished. ஒருவேளை நீங்கள் தனியா எரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அணைந்து போக முடியும். So when you are about to be kind of lose your fire, ஒருவேளை நீங்கள் அப்படி அணைந்து போகிற தருணம் உங்கள் வாழ்க்கையில வரும்போது, that is when you come together as a corporate family to worship God. நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்போது சேர்ந்து வருகிற தருணத்திலே, You come to the assembly of God to worship the Lord. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தேவனை தொழுது கொள்ளும்படி வருகிறீர்கள். You may come burning like a dimly burning wick. ஒருவேளை மங்கி எரிகிற திரியை போல நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வருவீர்கள். Once you come and join with other people who are already on fire, ஆனால் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற மக்களோடு சேர்ந்து கொள்கிறீர்கள் நீங்கள் வந்து, then you also begin to catch that fire. உடனே நீங்களும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கிறீர்கள். But it doesn't mean that you have to go from one meeting to another meeting to another meeting just to keep the fire going. அப்படி என்றால் இது எரிந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு மாறி மாறி செல்ல வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. No, personal revival is very personal. It comes from a personal relationship with God. தனிப்பட்ட விதமாய் உயிர்ப்பிக்கப்படுவது வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் அது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் அது வருகிறது. So he is praying, Lord, revive me again. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். So it involves recovering, repairing and restoring. அதுல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்றால், தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார், நம்மை பழுது பார்க்கிறார், நம்மை முன்னிலைமை போல நம்மை மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். So the word re means again. அந்த ரீ என்று சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. So it's like return, renewal, everything starting with re is you have to do something again. மறுபடியும் மறுபடியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. And so in our life also this constant renewal is of utmost importance. நம்முடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது ஒரு வேண்டிய காரியமாக இருக்கிறது. But we also need to acknowledge that there is a reality for backsliding also. ஆனால் விழுந்து போகிறதுக்கு அங்க ஒரு காரியம் இருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பின்வாங்கி போவதுக்கு.
backsliding is a possibility in a பின்வாங்கி person's life. போவதற்கு அங்கே எல்லா தருணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Hebrews chapter 2 and verse 1. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், The Bible says you have to pay closer attention to what you hear, lest you begin to drift away from it. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Here he uses the picture of a boat that is on a pilgrimage or a journey. ஒரு படகு அங்கே சென்று கொண்டிருப்பது போல ஒரு காட்சியை அங்கே நாம் பார்க்கிறோம். If you stop rowing, நீங்கள் அப்படியாக தண்டு வலிப்பதை நிறுத்திவிட்டீர்கள் என்றால், then you will be carried by the wind. அது காற்றினால் அடிக்கப்பட்டு அப்படியே கடந்து சென்று கொண்டே And இருக்கும். you will lose your direction, you will lose your hold in life. உங்கள் திசையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். வாழ்க்கையில ஒரு பிடிப்பை நீங்கள் இழந்து போனவர்களாய் காணப்படுவீர்கள். So the writer says constantly you have to keep rowing, otherwise you will start to drift. நீங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் வழி விலகி போய் விடுவீர்கள் என்று சொல்கிறார். That is why May month is not a holiday from the Bible study. அதனாலே மே மாதம் ஏதோ வேத பாட வகுப்பிலிருந்து விடுமுறை என்று சொல்ல முடியாது. It's you have to do your own study. நீங்களே உங்கள் வேத பாதத்தை நீங்களே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். And constantly we have to kind of keep updating ourselves from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தொடர்ந்து நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம நமக்குள்ளாய் பெற்றுக்கொள்வது அவசியமா இருக்கிறது. So the writer says if you don't pay close attention, you will begin to drift gradually. நீங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்கவில்லை என்றால் விலகி போவீர்கள் என்று இங்கே சொல்கிறார். It's like driving also. ஒரு வாகனத்தை செலுத்துவது போல இருக்கிறது. You have to constantly give your full attention. நீங்கள் முழு கவனத்தையும் தொடர்ந்து செலுத்த வேண்டியதா இருக்கிறது. So accidents do not happen because the driver sleeps for half an hour. ஏதோ அந்த ஓட்டுநர் அரை மணி நேரம் தூங்கி விட்டார் அதனால விபத்து நடந்தது என்று சொல்ல முடியாது. No, it happens because he lost concentration for a second. ஒரு நொடி பொழுது அவர் கவனத்தை இழந்தபடினாலே அந்த விபத்து அங்கே நடக்கிறது. And Christian life is also like that. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அவ்விதமாய் இருக்கிறது. But praise God, we are kept by God. ஆனால் தேவனால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். Even because of our shortcomings, we don't fail because God is so gracious, and that is why the psalmist is praying for God's grace to revive him again. நாம் தவறு செய்தாலும் தேவனுடைய கிருபை மேலோங்கி நிற்கிறபடினாலே அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை காத்துக்கொள்கிறார். Again, it does not happen very suddenly. ஏதோ திடீரென்று அந்த காரியம் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. To use another word, it happens very subtle, in a subtle fashion, indirect way. ஏதோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா இது நடக்கிறது போல இருக்கிறது. And suddenly people don't backslide. திடீரென்று பின்வாங்கி போக மாட்டார்கள். They will gradually, one step at a time, they will take steps behind, progressing backwards. ஒவ்வொரு படியாய் பின்னாக அவர்கள் எடுத்து வைத்து பின்வாங்கி போகிறார்கள். One sign of backsliding is they will neglect the gathering of saints. அவர்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு விடுவார்கள். அதை கவனித்தாலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்று That is தெரியும். one sign of a person who is on the backsliding kind of பின்வாங்கி attitude. போகிறவர்களுக்கு அது ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறது. That is why the Bible says, do not neglect the gathering of saints. அதனால் தான் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. That is why we should not miss Sunday service or any gathering that God has made it available for us. அதனாலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி எல்லா ஆராதனைகளும் தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் அதிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாக Because இருக்கிறது. when you miss such a wonderful gathering, அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால் you miss what God has for you during that particular அந்த time. நாளிலே தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் இழந்து போவோம். Or you can go and receive it from somebody else. ஒருவேளை வேறொருவரிடத்தில் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். But what he has for you on that particular time, you would miss it if you don't come. அந்த நேரத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் இழந்து போகலாம், அது நமக்கு தெரியாது. But now people are very encouraged, even if they don't come to the service, they have live streaming. இந்த நாட்களிலே லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கிறபடினாலே வீட்டிலே அமர்ந்து அதை கவனிக்கிறவர்களும் உண்டு. But as much as possible, you have to be physically present in the service. ஆனால் உங்களுக்கு முடிந்தவரை தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருப்பது நன்மையாக I was இருக்கிறது. talking to somebody, they said, even though we watch it on online, it is not like being in the church. அவர் ஒருவரிடத்திலே பேசும்போது அவர் விரோதமாய் சொன்னார், ஆன்லைன்ல நாங்கள் அது காரியங்களை பார்த்தாலும் சபையிலே உட்கார்ந்து கேட்பது போல அது இல்லை என்று சொன்னார்கள். Because during the sermon we say, turn to your neighbor and tell him such and such a thing. இப்படி ஆராதனை நடக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து இப்படி சொல்லுங்கள் என்று சொன்னால் பக்கத்துல பார்த்தா யாரும் இல்லை. Because he is on his own watching the
program. சில நேரம் அவர்கள் தனியாய் அமர்ந்து அந்த காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள். Because when you are watching online, somebody will come and knock on your door. இணையதளம் மூலமாய் பார்த்து கொண்டு இருப்போது வீட்டில் யாராவது வந்து கதவை தட்டி கொண்டு When you are இருப்பார்கள். in church, nobody will knock the door. சபையில இருக்கும்போது யாரும் கதவை தட்ட மாட்டாங்க. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்வீர்கள் என்று If you நம்புகிறேன். really can't make it, it's good that you are listening to God's word. ஒருவேளை உண்மையாய் வர முடியவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியாக நீங்கள் கவனிக்கலாம். But physically, it is important that you find yourself in the assembly of God's ஆனால் saints. தேவனுடைய சபையில இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. So one sign of backsliding is that they will neglect the gathering of saints. பின்வாங்கி போவதற்கு ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். Gradually, they will become a loner. ஒவ்வொரு தருணமாய் அவர்கள் தனிமையாய் இருப்பதை விரும்புவார்கள். Have you read the story which goes like this? ஒரு கதை வாசித்திருப்பீர்கள், அது விதமாக இருக்கிறது. I'm sure everybody knows that story. எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். It's about the 4 cows and a lion. 4 எருதுகளும் ஒரு சிங்கத்தை குறித்து. பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். 4 cows and a lion. 4 எருதுகளும் ஒரு சிங்கத்தை குறித்து அந்த கதை As சொல்லப்பட்டது. long as they are together, the lion cannot do anything. அந்த 4 எருதுகளும் ஒற்றுமையா இருக்கும் வரைக்கும் அந்த சிங்கத்தினால் ஒன்றும் செய்ய But முடியவில்லை. when they become a loner on their own, அது தனித்தனியா எல்லாம் பிரிந்து செயல்பட்ட போது and they become very easy targets. அந்த சிங்கத்திற்கு எளிமையான காரியமாய் அது முடிந்தது. And the animals, usually the predators, they work on that principle. அப்படியாக அந்த Animals that hunt, they usually follow this principle. அந்த இரையை பிடிக்கிற அந்த சிங்கமானது இப்படிதான் வேலை செய்கிறது. They will always look out for the loner. எந்த மிருகம் தனியா இருக்கிறதோ அதை தான் அது குறி And வைக்கும். they will easily target them and they will become easy prey. அதை சுலபமாய் குறி வைத்து அந்த காரியத்தை இது பிடித்துக் கொள்கிறது. That is why we need fellowship. அதனால தான் நமக்கு ஐக்கியம் அவசியமா இருக்கிறது. Tell your neighbor, it's good to have you beside me. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பக்கத்துல இருப்பது ரொம்ப நல்லது என்று சொல்லுங்க. You know, it's good. It's good. That's why its fellowship is good. அதனால தான் ஐக்கியம் நன்மையான காரியமா இருக்கிறது. See, when somebody goes and sits on their own to eat, that's a problem. தனியாய் போய் சாப்பிடுவது கடினமான காரியமா இருக்கிறது. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே பிரச்சனைன்னு அர்த்தம். You know, because the moment you want to eat, you want some people and some fellowship going on. சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் போது கூட யாராவது இருந்து கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு வேண்டாம்னா கொடுங்கன்னு எடுத்துக்கலாம். You understand what I'm trying to say? So fellowship is very important. ஐக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. So when people begin to neglect gathering of saints, then பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை மக்கள் விட்டு விடும்போது they will slowly kind of become a loner and become easy target for the enemy. அவர்கள் தனியா இருப்ப ஆரம்பிப்பார்கள், எதிராளிக்கு அது சுலபமான லக்காய் மாறிவிடுகிறது. So we're going to look at few 3 examples, some reasons why they failed and how God begins to restore them again. ஏன் அவர்கள் பின்வாங்கி போனார்கள், தேவன் அவர்களை எப்படி மறுபடியும் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். Judges chapter 16 and verse 20. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் Find the life of Samson there. சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். And one important key word for his backsliding is this. அவருடைய வாழ்க்கையில பின்வாங்கி போவதற்கு ஒரு காரணம் இதுவா இருந்தது. The Bible says without realizing as usual he began to do things. பரிசுத்த ஆவியானவர் விலகி போவதை அறியாமல் அவன் அப்படியாக காரியங்களை தொடர்ந்து செய்தான் என்று The வாசிக்கிறோம். key word is as usual. எப்பொழுதும் போல அவன் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். And you will find he is a very mighty man of God. அவன் நல்ல வல்லமையுள்ள பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான். Even before he was born, you know, the angel appeared to his parents, gave the plans for his life and so on. அவன் பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் அவருடைய பெற்றோருக்கு தரிசனமாகி அவன் எவ்வாறாக வளர்க்கப்பட வேண்டும், எப்படி இருப்பான் என்றால் சொன்னார்கள். So he's a very powerful man used by God. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபராய் இருந்தார். But he had some problem regarding self control. அவரை தன்னுடைய இச்சை அடக்கத்திலே அவர் தவறி போய் அந்த காரியத்தை செய்தார். And he committed certain mistakes in his life. அவருடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்ய நேர்ந்தது. But when he committed a mistake, God rescued him immediately. ஆனால் அவர் தவறு செய்தபோது தேவன் உடனடியாக அவர் மறுபடியும் உயிர்ப்பித்தார். For example, he was in the wrong place at the wrong time. சரி, தவறான நேரத்திலே தவறான இடத்திலே அவர் இருந்தார். And the enemies, they just surrounded him. எதிராளிகள் அவரை சூழ்ந்து கொண்டபோது But God anointed him at that time that he was able to overcome that problem. தேவன் அவரை அபிஷேகித்த உடனே அவர்கள் எல்லாரையும் அவர் அடித்து மேற்கொண்டார். And a couple of times it happened like that. நிறைய நேரம் அவ்விதமாய் அது நடந்தது. So what he realized was this. ஆனால் அவர் புரிந்து கொண்ட காரியம் இதுவாக இருக்கிறது. So no matter what I do, நான் என்ன காரியத்தை செய்தாலும் God will come and rescue me. தேவன் வந்து என்னை விடுவிப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார். So he had this false idea
that you can carry on with your own lifestyle and nothing will really happen. இப்படியாக ஒரு தவறான எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் செய்வதை செய்து கொண்டே இருப்பேன், தேவன் என்னை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி. And some Christians also have this in their mind. சில கிறிஸ்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதிலே இருக்கிறது. They will say we are living in the grace time. கிருபையின் காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். Therefore you can do whatever you want. அதனால என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். So that is a wrong understanding of God's grace. தேவனுடைய கிருபையை அவர்கள் தவறாய் புரிந்து I கொண்டிருக்கிறார்கள். told you grace has got two aspects. கிருபைக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறேன். One is God's favor that leads to forgiveness. தேவனுடைய தயவு இருக்கிறது, அது நமக்கு மன்னிப்புக்கு நேராய் நம்மை கொண்டு செல்கிறது. And the other side is God's power that demonstrates itself in a person's life. தேவனுடைய வல்லமை இன்னொரு பக்கத்துல இருக்கு, அவருடைய வாழ்க்கையிலே வல்லமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So you have to understand both sides in order to appreciate grace. கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரு காரியங்களையும் நாம் புரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. One is favor, முதலாவது தயமா இருக்கிறது, and number two is power. இரண்டாவதாக வல்லமையா இருக்கிறது. சொல்லுங்கள், ஒன்று favor, தயவு, இரண்டாவது வல்லமை. power. Both things are together form grace. இந்த இரண்டு காரியங்களும் சேர்ந்து தான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. So what does favor do? அப்படி என்றால் கிருபை என்ன செய்கிறது? தயவு என்ன செய்கிறது? It forgives your sin. உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. What does power do? வல்லமை என்ன செய்கிறது? It empowers you not to do it again. பாவத்தை மறுபடியும் செய்யாமல் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். So Paul says it like this in Romans 6. பவுல் ரோமர் 6 அதிகாரத்திலே விதமாய் சொல்லுகிறார், When sin increases, பாவம் பெருகும்போது grace overwhelms. கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். So the next verse Paul says, அடுத்த வார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார், if sin makes grace increase, பாவமானது கிருபையை பெருக செய்யும் என்றால், does it mean that we can keep on sinning? அப்படி என்றால் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று அர்த்தம் கொள்கிறோமா என்று கேட்கிறார். Then the very next verse he says, அதுக்கு அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறார், no, that is not possible. அப்படி நடப்பது சரியல்ல. And then he goes on to explain the other side of grace, which is the power to overcome the problem. கிருபையின் மறுபக்கத்தை சொல்கிறார், அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் கொடுப்பதை அங்கே சொல்கிறார். So if you just understand one side of grace, that is the favor side of it, கிருபையின் ஒரு பக்கமாகிய தேவனுடைய தயவை மட்டும் புரிந்து கொள்வோம் என்றால், then people will come to a place where they will think, I can do whatever I want, live however I want, God's grace will forgive me. அதனாலே மக்கள் விதமாக யோசிப்பார்கள், நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். See, when Jesus died on the cross of Calvary for you and for me, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாய் மரித்தார். he dealt with our past, present and future sins. நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். So if it has already been forgiven, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்றால், then why can't we just go ahead and do it? அப்படி என்றால் பாவத்தை செய்து கொண்டே ஏன் போக கூடாது? To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் how என்றால், many of you understand what I just said? சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? If our future sin is already forgiven, எதிர்காலத்திலே செய்ய போகிற பாவத்திற்கு பரிகாரத்தை தேவன் செய்திருப்பார் என்றால், then if you commit a sin, that's not a problem. அப்படி என்றால் பாவம் செய்தால் எந்த பிரச்சனையும் அல்ல. But that is the wrong understanding of it. அது தவறான புரிந்து கொள்ளுதலா இருக்கிறது. It's more like you're taking a room in a hotel. ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்பது போல இருக்கிறது. And that includes complimentary breakfast also. உங்களுக்கு அந்த காலை உணவை இலவசமாய் அதற்கு It's all கொடுப்பார்கள். included in that package. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த தொகையிலே அதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறது. So if you don't eat your breakfast, காலை உணவை நீங்கள் அருந்தவில்லை என்றால், you are only losing that part of the money. அந்த பணத்தினை நீங்கள் வீணாக விடுகிறீர்கள். So you make sure you eat because you have already paid for it. நீங்கள் ஏற்கனவே பணத்தை செலுத்தி விட்டபடினாலே நீங்கள் சாப்பிட வேண்டும். அதே மாதிரி தான் இதுவும். That is where the wrong understanding அது comes. தவறான புரிந்து கொள்ளுதலா இருக்கிறது. Some people have that in their mind. அதை அவர்கள் மனதிலே சிலர் கொண்டிருக்கிறார்கள். Since Christ has already prayed for all my sins, எல்லா பாவத்திற்காய் தேவன் ஏற்கனவே பலியாய் பிராயச்சித்தம் செய்திருக்கிறபடினாலே, then I can commit those sins because it is already been forgiven. ஏற்கனவே தேவன் மன்னித்திருக்கிறபடினாலே தொடர்ந்து நான் பாவம் செய்யலாம். But that is where another problem comes. அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை உருவாகிறது. Because whenever a sin is committed, ஒவ்வொரு நேரமும் பாவத்தை நாம் செயல்படுத்தும் போது, you will gradually lose your sensitivity to God. பாவத்திற்கு இல்லாவிட்டால் தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியமானது இழந்து கொண்டே வருகிறீர்கள். உணர்வை இழந்து கொண்டே வருகிறீர்கள். So every time a sin is committed, ஒவ்வொரு தடவை நீங்கள் பாவம் செய்யும் போது, and if you repeat that sin again and again and again and again, அந்த பாவத்தை மறுபடியும் செய்வீர்கள் என்றால், you begin to lose sensitivity towards God in that particular area. அந்த தருணத்திற்கு தேவனுடைய உணர்வை நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். And that is what happened in the life of Samson. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் தான் நடந்தது. Remember what the Bible says? வேதம் சொல்லுகிறதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். Without realizing God has left him, he began to do things as
usual. தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல அவன் எல்லாவற்றையும் செய்தான் என்று சொல்லி Have you வாசிக்கிறோம். seen people who work hard with their hands? கரங்களிலே கடினமாய் வேலை செய்யற மக்களை பார்க்கிறோம். Mechanics who use the tools and so on. இப்படி மெக்கானிக்ஸ் டூல்ஸ் பிடிச்சு வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள். And if you look at their fingers, you will find that some part of it, it's very hard. அவர்கள் விரல் நுனிகளை எல்லாம் பார்த்தீங்களா என்றால் அது ரொம்ப கடினமா இருக்கும். It's part of their body, அவர்கள் சரீரத்தின் ஒரு பகுதியா இருந்தாலும் but there will be no sensitivity in those areas. அந்த இடத்துல உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். Because of the hard work of repeating the same thing again and again and again and again. அவர்கள் செய்கிற கடினமான வேலையை மறுபடியும் செய்கிறபடினாலே You know, they have lost sensitivity in those areas. அந்த இடத்துல உணர்வு இல்லாமல் அந்த இடமெல்லாம் மறுத்து போய் இருக்கும். Let me give you another example. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். There is a difference between the hand of a butcher and the hand of a surgeon. ஒரு ஆடு வெட்டுகிறவனுக்கு ஒரு கரங்களை பார்ப்பதற்கும் ஒரு சர்ஜனுடைய கரங்களை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அறுவை சிகிச்சை செய்றவங்க அறுக்குறாங்க அந்த ஸ்பெஷல் சர்ஜன். You know, those their hands and the butcher hands, both are hands, but both are very different. ஆடு வெட்டுகிற கரங்களும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுகிற கரங்களும் வித்தியாசமா இருக்கிறது. Both use knife, இரண்டு பேரும் கத்தியை தான் பிரயோகிக்கிறார்கள். but one uses in a very sensitive way. ஒருவர் உணர்வு பூர்வமாய் சரியான நோக்கத்தோடு செய்கிறார். How many of you will like to get operated by a butcher? Nobody will. ஒரு ஆடு வெட்டுகிறவர் உங்களுக்கு ஆபரேஷன் செய்தால் எத்தனை பேர் விரும்புவீர்கள்? அவ்வளவுதான். You know, that is not going to work for us. அது அப்படியாக வேலை செய்யாது. The whole point is sensitivity. அந்த இடத்துல உணர்வு தான் காரியமா இருக்கிறது. See, the doctors, they just put their hand and you can feel your internal organs and how they function. எப்படி டாக்டர் நம்முடைய மேலே கரத்தை வைத்து பார்ப்பார்கள் உள்ள என்ன பிரச்சனை இருக்கிறதுன்றே அவர்கள் உணர்வார்கள். Because they have developed sensitivity by keeping it very soft. அப்படியாக கரங்களை வைத்து பார்ப்பதிலே ஒரு உணர்வை அவர்கள் பழகிக் கொண்டார்கள். அது என்ன என்று தெரிவதற்கு. So when sin happens, பாவம் நடக்கும்போது though it is forgiven, அது மன்னிக்கப்பட்டாலும் you begin to lose sensitivity towards God. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உணர்வை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம். And once sensitivity is gradually lost, அந்த உணர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவுபடும்போது then it will come to a place that you will be totally cut off from God. நீங்கள் முழுமையாய் தேவனிடத்திலிருந்து விலகி போயிருப்பீர்கள். That's what happened in the life of Samson. சிம்சோனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. They did a kind of an experiment like this. இப்படியாக ஒரு காரியத்தை சோதனையை செய்து பார்த்தார்கள். You know, if you put a frog in hot water, ஒரு தவளையை கொதிக்கிற தண்ணீர்ல போடுவீர்கள் என்றால் immediately it will jump. உடனடியாக அது வெளியே குதித்து விடும். But if you put the same frog in cold water, அது ஒரு பச்சை தண்ணியில அந்த தவளையை போட்டு விட்டு and gradually heat the water, கீழ இருந்து அந்த தண்ணியை மெதுவா சூடாக்குவீர்கள் என்றால் they found out that the frog will die because it hadn't realized the water is getting warmer. அந்த தண்ணி சூடாகிறது என்பதை உணராமலே அந்த தவளை செத்து போகும். And that's what happens when a person commits sin and backslides. ஒரு நபர் பாவம் செய்யும்போது இப்படிதான் பின்வாங்கி போய் இழந்து போகிறார். Every time you commit a sin, ஒவ்வொரு நேரமும் தவறு செய்யும்போது you can guarantee that the Holy Spirit will certainly speak to you. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். How many of you have experienced எத்தனை that? பேர் அப்படி கேட்டுப்பீங்க? Whether he speaks at other times or not, at this particular time he will certainly speak. மற்ற நேரத்துல பேசுகிறாரோ இல்லையா, பாவம் செய்யும்போது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் He பேசுவார். will begin to speak into your heart saying that is not right, you're a righteous man, you don't have to do it. நீ நீதியுள்ள மனுஷன், இதை செய்ய வேண்டியதிலே செய்வது தவறு என்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். So people have this wrong idea, since it is all been paid on the cross, I can go ahead and do it. எல்லாமே கல்வாரி சிலுவையிலே தேவன் பார்த்து கொண்டார் என்று சொல்லி தவறை செய்து கொண்டே இருப்பார்கள். And that is because of the wrong understanding of grace. அப்படியாக கிருபையை தவறையாக புரிந்து கொண்டபடினாலே அப்படி செய்கிறார்கள். And if you approach it from another angle, இன்னொரு வகையிலே அதை பார்க்க வேண்டும் என்றால் they say this is New Testament and that is Old Testament. இது புதிய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள். But the basic point is this. ஆனால் அடிப்படையான காரியம் எதுவா இருக்கிறது? Murder is murder in the Old Testament and it is also the same in the New Testament. கொலை செய்தால் பழைய ஏற்பாட்டிலும் கொலைதான், புதிய ஏற்பாட்டிலும் கொலைதான். So the sin doesn't change பாவம் in either testaments. பாவம் மாறவில்லை. But how God deals with you changes. தேவன் உங்களோடு எப்படி அதுக்கு பிராயச்சித்தம் செய்கிறார் என்பதுதான் மாறி இருக்கிறது. Since it has already been dealt with on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே தேவன் அதற்கு செய்திருக்கபடினாலே, and the penalty has already been paid, ஏற்கனவே தேவன் அதற்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே செலுத்தி இருக்கிறபடினாலே, instead of taking an approach I can go ahead and do it,
அப்படியாக நான் செய்து கொண்டே இருக்கலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு you need to understand you don't have to do it. நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வுக்கு நீங்கள் வர வேண்டும். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So now let me give you from another point. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். That is what is called license. லைசன்ஸ் உரிமம் என்று சொல்வார்கள். For example, if you have a two-wheeler license, ஒரு 2 சக்கர வாகனம் ஓட்டுவதற்கு உரிமம் இருக்கும் என்றால் what can you do? நீங்கள் என்ன செய்யலாம்? Obvious question and an obvious answer. Two-wheeler license இருந்தா என்ன பண்ணலாம்? Two-wheeler ஓட்டலாம். So they think grace gives license to sin. அப்படி என்றால் கிருபை பாவம் செய்வதற்கு உரிமம் கொடுத்தது போல என்று யோசிக்கிறார்கள். Because all sin has been paid for. எல்லா பாவத்திற்கும் தேவன் பிராயச்சித்தம் பரிகாரமாய் இருந்திருக்கிறார். Now license has been given. உரிமம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. Let's go and enjoy. அப்படி என்றால் பாவத்தை செய்யலாம். Well, that is a wrong understanding. அது தவறான புரிந்து கொள்ளுதலா இருக்கிறது. The other aspect is called the law. அதற்கு எதிர்மறையானது சட்டமாய் இருக்கிறது. Where people will say, I can't do it because I shouldn't do it. இதை நான் செய்ய முடியாது என்றால் இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். Because everybody is looking at me. எல்லாரும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். Therefore I shouldn't be doing it. அதனால நான் இதை செய்ய மாட்டேன். Because the law says I will get punished, therefore I shouldn't be doing it. சட்டம் விதமாய் சொல்கிறது என்னை தண்டனைக்குள்ளாக்கும், அதனால நான் செய்ய மாட்டேன். In other words, what are they saying? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? I am not doing it because I shouldn't do, that is why I நான் am இதை not doing it. செய்யாமல் இருக்கிறது ஏனென்றால் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டபடினாலே நான் செய்யாமல் இருக்கிறேன். In other words, it's because of some pressure that I am not doing it. அந்த சட்டத்தின் நிமித்தம் இல்லாவிட்டால் அழுத்தத்தின் நிமித்தம் நான் செய்யாமல் இருக்கிறேன். And the final aspect is what grace is really all about. ஆனால் கிருபை என்று சொல்லும்போது இவ்விதமாய் இருக்கிறது. It's called liberty. அது விடுதலையாய் இருக்கிறது. That is why the Bible says it is for freedom that Christ has set you free. கிறிஸ்துவானவர் நம்மை சுதந்திரவாளிகளாய் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று So சொல்லப்பட்டிருக்கிறது. what does liberty do? விடுதலை என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? I can do it, என்னால இதை செய்ய முடியும், but I don't have to do it. நான் இதை செய்ய மாட்டேன், இல்லாவிட்டால் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. I can sin, நான் என்னால் பாவம் செய்ய முடியும், but I don't have to do it. ஆனால் நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Because I have the power that God has provided for me to overcome that problem. ஏனென்றால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் எனக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து The கொள்கிறீர்களா? first person says, ஒரு நபர் சொல்லுகிறார், I will sin because that is me. நான் பாவம் செய்ய முடியும், அது நானா இருக்கிறேன். நான் பாவியா இருக்கறனால பாவம் செய்றேன், என்ன ஏன் தப்பு சொல்றீங்க? I am a sinner, therefore I am sinning, why do you blame me? நான் பாவியாய் இருக்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், அதனால ஏன் குறை சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். The other person says, I don't sin because everybody is looking at me. இன்னொருவர் சொல்லுவார், நான் பாவம் செய்வதில்லை ஏனென்றால் எல்லாரும் என்னை பார்த்து கொண்டு And இருக்கிறார்கள். the law says I shouldn't do it. சட்டம் விதமாய் சொல்கிறது நான் பாவம் செய்யக்கூடாது The என்று. law wasn't there, then I am free to do it. சட்டம் இல்லை என்றால் நான் பாவத்தை செய்திருப்பேன். And that is also very frustrating. அதுவும் கடினமான காரியமா இருக்கிறது. But the liberty is what frees you and me. ஆனால் விடுதலையின் பிரமாணம் விதமாய் சொல்லுகிறது, I can sin. என்னால் பாவம் செய்ய முடியும், If I want, I can do it. எனக்கு விருப்பம் என்றால் என்னால் செய்ய முடியும். But praise God, I don't have to do it. ஆனால் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று Because சொல்லுகிறது. I got something much more greater than what sin could offer. பாவம் கொடுக்கிற காரியத்தை விட மேலான காரியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. If you look at the life of Moses in the book of Acts, அப்போஸ்தலர் புத்தகத்திலே மோசேயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் and என்றால், also in Hebrews chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. the Bible says he chose the things of God rather than the fleeting pleasures of sin. இந்த உலகத்தின் இச்சைகளை வெறுத்து தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி அதை எளிமைப்படுத்தலாம்னு சொன்னா, தற்காலிக இன்பத்தை கொடுக்கிற பாவத்தை பார்க்கிலும் நிரந்தர இன்பத்தை கொடுக்கிற தெய்வீகமான காரியங்களை தெரிந்து கொண்டான். He chose that which gives permanent pleasure, which is the things of God. நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கிற தேவனுடைய காரியத்தை மோசே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். But sin is very kind of deceiving. ஆனால் பாவமானது வஞ்சனைக்குரியதா இருக்கிறது. Sin will say, it's more like marketing kind of. பாவமானது விதமாய் ஒரு பொருளை விற்பது போல அது காணப்படுகிறது. இன்றே கடைசி. Today is the last day. இன்றைக்கே கடைசி என்று சொல்வார். If you don't buy it today, you will never get the chance again. இந்த காரியத்தை இன்றைக்கு வாங்கவில்லை என்றால் இனிமேல் வாங்கவே முடியாது என்று He has சொல்வார். been saying this slogan for hundreds of years. 100 வருஷமா இப்படிப்பட்ட காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார். Right from Adam's time till Jesus comes back, this will be his marketing technique. ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பிசாசு இப்படி தான் சொல்லிக் கொண்டே இருப்பார். Today is the last day of this
scheme. இன்றைக்கே இந்த ஸ்கீமுக்கு கடைசி நாள் என்று சொல்வான். If you don't take up the opportunity today, you will never get this chance again. இந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் இந்த தருணம் வரவே வராது என்று சொல்வான். How many of you know what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So once you buy that, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே then the next day the announcement will come. அடுத்த நாள் இவ்விதமாய் சொல்லுவான். We have extended the scheme for another week. இந்த ஸ்கீம் இன்னொரு வாரம் நீட்டப்பட்டிருக்கிறது. And after the end of the other week, அந்த வாரம் முடிந்ததுக்கு பிற்பாடு வாடிக்கையாளர் விருப்பத்தை முன்னிட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு, you understand what I'm trying to say? That is how the devil will slowly deceive a person. பிசாசு இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாய் மக்களை ஏமாற்றுவதை நாம் பார்க்கிறோம். And he will slowly move the goal post, so to speak. Slowly move the goal post. அந்த லக்கை அவன் நகர்த்தி கொண்டே போய்க்கொண்டே இருப்பான். It's more like the child. ஒரு சிறு பிள்ளை போல. And when the child is crawling, இப்படியாக அந்த சிறு பிள்ளை தவழ்ந்து போகும்போது, and if you keep the doll or kind of nearby, ஒரு பொம்மையை பக்கத்துல வைப்பீர்கள் என்றால், the child will try to come and get it. அந்த பிள்ளை அது வந்து அதை எடுக்கும்படியாய் பிரயாசப்படும். If you keep it too far, அதை தள்ளி வைப்பீர்கள் என்றால், it will have a look and it will turn back and it will go away. அப்படியாக அதை பார்த்துவிட்டு அந்த குழந்தை போய்விடும். So you have to keep it close, and then when the child comes closer, you have to move it again. அதை அந்த பிள்ளையின் பக்கத்துல வைத்து விட்டு அந்த பிள்ளை பக்கமாய் வரும்போது அதை நகர்த்தி கொண்டே போவார். அப்ப ஏமாற ஆரம்பிச்சதுதான் வாழ்க்கையில. You understand? Slowly you move the goal post and we are encouraging them to crawl. That is the basic. கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்த்தி அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி பழக்க வைக்கிறோம். But then again the devil also uses the same thing. பிசாசும் அந்த காரியத்தை பயன்படுத்துகிறான். He says today is the last day. இன்றைக்கே கடைசி நாள் என்று சொல்வான். You will never get it again. மறுபடியும் இந்த தருணம் வராது என்று சொல்வான். This is the last chance, why don't you try it? இதுதான் கடைசி தருணம், ஏன் நீங்கள் பார்க்க கூடாது என்று சொல்வான். And once you do it, அதை செய்த உடனே he will say you have already done it once. ஏற்கனவே ஒரு முறை செய்து விட்டாய். What's the point of saying I am not going to do it again? இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தம் இல்லை என்று சொல்வான். It's more like you wearing a white shirt or white dress. ஒரு வெள்ளை துணி உடைத்து இருப்பது போல இருக்கிறது. Before anything happens you want to keep it white. அதில் எந்த அழுக்கு படாமல் வெள்ளையா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவான். Once one part of the dress gets dirty, ஒரு பகுதி அழுக்கு பட்டு விட்டால், then your mind says அதான் அழுக்காயிருச்சே, and immediately you don't mind the rest of it getting dirty also. அது அழுக்கான பிற்பாடு திரும்ப அழுக்குப்பட்டால் ஒன்று கவலைப்படவே மாட்டோம். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். That's how the devil works. பிசாசும் அவ்விதமாக தான் வேலை செய்கிறான். Just try it once. ஒரு தடவை அதை பிரயாசப்படுத்தி பார். After you have tried it once, அதை செய்து பார்த்த பிற்பாடு he will say it like this. அதை இவ்விதமாய் பிசாசு சொல்வான். Doing it once or doing it 1,000 times, it's all the same. ஒரு தடவை செஞ்சாலும் 1000 தடவை செஞ்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். So since you have done it once, ஏற்கனவே ஒரு தடவை செய்து முடித்தாய், you have already lost favor with God. தேவனிடத்திலிருந்து கிருபை இழந்து விட்டாய். You just go ahead and do it. தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று சொல்வான். Just go the full extent, everything is sin anyway. எல்லாம் பாவம் தான், நடந்து முழுமையாய் செய்து முடித்து விடு என்று சொல்வான். There was this Christian meeting. ஒரு கிறிஸ்தவ கூட்டம் விதமாய் நடந்தது. One guy said we have 100 churches in our organization. எங்கள் ஐக்கியத்திலே 100 சபைகள் இருக்கிறது என்று சொன்னார். After he went back and sat next to his friend, அவருடைய நண்பர் பக்கத்துல போய் பக்கத்துல அவர் உட்கார்ந்தார். his friend said, why did you lie? You don't even have one church. ஒரு சபை கூட இல்ல, ஏன் பொய் சொன்னாய் என்று அவர் நண்பர் கேட்டார். So he said, அவர் சொன்னார், if I say I have one church, it's a lie. ஒரு சபை இருக்குது என்று சொன்னால் பொய். If I say 100 churches, it's also a lie. 100 சபை என்று சொன்னாலும் அது பொய் தான். So anyway I'm committing a mistake. நான் சொல்ல போறது எப்படி பொய் தான் சொல்ல போறேன். So ஒரே கல்ல 100 அடி அடிச்சிடுவான். Just make it impressive. அப்படியாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்லலாம், கவர்ந்து கொள்வதற்கு எப்படி இருந்தாலும் தப்பு தான். However this is wrong. எப்படி சொன்னாலும் அது தவறாக தான் முடிகிறது. So why don't make it impressive? எல்லாருக்கும் கவர்ந்து கொள்ளும்படியாய் 100 என்று போய் சொல்லி விடலாம் என்று சொன்னார். That's how the devil works also. பிசாசும் அவ்விதமாய் செய்கிறான். This happens very slowly. இது மெதுவாக தான் நடக்கிற காரியமா இருக்கிறது. And I was in a meeting. ஒரு கூட்டத்திலே நான் இருந்தேன். And they introduced the preacher saying, அந்த தேவதாசன் இவ்விதமாய் சொன்னார்கள், 1,000 people come to his church. அவருடைய சபைக்கு 1000 நபர்கள் வருகிறார், விசுவாசிகள் வருகிறார்கள். And then the preacher came up and said, அந்த பிரசங்கியார் மேலே வந்து சொன்னார், they said 1,000 people come to my church. 1000 பேர் இந்த சபைக்கு வருகிறார்கள். I think they said it with two things in mind. இரண்டு காரியங்களை மனதிலே வைத்து சொன்னார்கள் என்று நினைக்கிறேன். One, probably they said it in faith. விசுவாசத்திலே 1000 பேர் என்று சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். Otherwise they have multiplied my weekly congregation into 4. ஒவ்வொரு வாரம் வருகிறவளை 4ஆக பெருக்கி சொல்லிவிட்டார்கள் என்று நம்புகிறேன் என்றார். அதுவும் நன்மைதான். At least he was very honest. அது
அது உண்மையாய் அவர் சொன்னார். So because people want to make things very impressive. எல்லாரையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அப்படி காரியங்களை சொல்வார்கள். ஏன்னா வீட்டில் தண்ணி இல்லாட்டாலும் பன்னீரில் தான் மூஞ்சி கழுவுறான்னு சொல்ற மாதிரி. That's the attitude. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார். Try to make it impressive as possible. எல்லாருக்கும் அப்படி பார்க்க வேண்டும், கவர வேண்டும் என்று காரியங்களை சொல்வார்கள். That is not going to impress God. தேவன் அதிலே எந்த பிரியமும் கொள்ள மாட்டார். To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், all self promotion will land you in the hand of the devil. எல்லா சுய முயற்சியும் இல்லாவிட்டால் தன்னையே மேம்படுத்துகிற காரியம் என்றால் எல்லாம் பிசாசின் கரங்களிலே தான் போய் உங்களை கொண்டு விடும். To use the other extreme, அதை அடுத்த கோணத்தை சொல்ல வேண்டும் என்றால், the Bible says, God who said to Christ, you are my son, he himself raised him. கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொன்னவரே அவரை தூக்கி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். In other words, he did not exalt himself. தன்னை தானே கிறிஸ்து உயர்த்தி கொள்ளவில்லை. He humbled himself. அவரை தன்னை தாழ்த்தினார். And God began to exalt him. தேவன் அவரை உயர்த்தினார். So all this happens because people have a very wrong understanding about grace. தேவனுடைய கிருபையை தவறாய் புரிந்து கொண்டபடினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. So what did Samson think? சிம்சோன் என்ன நினைத்தார்? God rescued me once. தேவன் ஒரு முறை என்னை காப்பாற்றினார். God rescued me again. இன்னொரு முறை தேவன் காப்பாற்றினார். It simply means that I can do whatever I want, he will still rescue me. அப்படி என்றால் நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், தேவன் என்னை தப்பிக்க வைப்பார் என்று நினைத்தார். In other words, he might have thought it like this. ஒருவேளை அவர் இவ்விதமாக கூட யோசித்திருக்கலாம். I am the leader. நான் தான் அதிலே தலைவனாய் இருக்கிறேன். If I am not there, God has nobody else. என்னை விட்டா தேவனுக்கு வேற ஆளே கிடையாது. Therefore, no matter what I do, he will still rescue me. நான் என்ன தவறு செய்தாலும் தேவன் என்னை விடுவிப்பார். See, they had this what is called royal theology. Royal let me explain. அதை நான் சொல்லட்டும். Jerusalem is the city of God. எருசலேம் தேவனுடைய பட்டணமாய் இருந்தது. Therefore nothing will happen to it. அதற்கு எந்த காரியமும் கெடுதலாய் நடக்காது என்று சொன்னார்கள். Because it's God's city and God will protect it. தேவனுடைய பட்டணமாய் இருக்கிறபடினாலே தேவன் அதை பாதுகாத்துக் கொள்வார். That's what they had in their mind. அதுதான் அவருடைய மனதிலே இருந்தது. So they thought we can do whatever we want, live however we want. Since this is God's city, nothing will happen. இது தேவனுடைய பட்டணமாய் இருக்கிறது, அதனால நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். But what happened? God constantly began to speak to them again and again and saying, you need to repent. ஆனால் தேவன் மறுபடியும் பேசி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். But they thought, no, this is God's city, therefore God will protect it and I can do whatever I want. தேவனுடைய பட்டணம், தேவன் என்னை பாதுகாப்பார், நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று யோசித்தார். At the end what happened was Jerusalem fell and it landed in the hands of the enemy. எருசலேம் பட்டணம் கீழாக விழுந்து அப்படியாக எதிராளிகள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். And only then they realized that we have to be in relationship with God in order to be protected. அப்படி என்றால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனோடு நாம் ஐக்கியமாய் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதுதான் மக்கள் உணர்வடைந்தார்கள். Samson's life also illustrates people who take grace for granted. இப்படியாக கிருபையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Or to put it in another word, an abuse of grace. கிருபையை விருதாவாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 6 verse 1. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 வசனம். The Bible says, do not receive God's grace in vain. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். In other words, don't waste God's grace. தேவனுடைய கிருபையை அப்படியாக இழந்து போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், if God's grace is given for a specific purpose, don't fail to achieve that purpose. தேவனுடைய கிருபை ஒரு திட்டத்திற்காய் கொடுக்கப்படும் என்றால் அதை செயல்படுத்தாமல் விட்டு விடாதிருங்கள். And that is why Paul says, don't waste it. அதனால தான் கிருபையை இழந்து போகாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். How do people waste grace? எப்படி தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார்கள்? By having a wrong approach towards it. தவறான நோக்கத்திலே அதை செயல்படுத்தி அதை இழந்து போகிறார்கள். And by not using it for the purpose for which it has been given. தேவன் எதற்காக அந்த கிருபையை கொடுத்தாரோ அதற்கென்று பிரயோஜனப்படுத்தாமல் கிருபையை இழந்து போகிறார். Remember Paul. பவுலை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், he was weak and he prays. அப்படியாக அவர் பலவீனப்பட்டவராய் இருந்தபடினாலே அவர் ஜெபிக்கிறார். And what does God say? தேவன் என்ன சொன்னார்? My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். What is the very next verse from Paul's response? பவுல் அதற்கு என்ன பதில் சொன்னார்? He says, when I am weak, then I am strong, because his strength is made perfect in my weakness, and that is the grace of God. என்னுடைய பலவீனத்திலே நான் பலனுள்ளவனாய் காணப்படுகிறேன் என்றால் என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாய் விளங்குகிறது என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And God's grace can empower you and make you overcome your problem. தேவனுடைய கிருபையானது உங்களுக்கு பலனை கொடுத்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாய் உங்களுக்கு உதவி செய்கிறது. But don't take it for granted, don't abuse it. விருதாவா இல்லாவிட்டால் ஏனாதானோ என்ற அந்த கிருபையை விட்டு விடாதிருங்கள். To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், yesterday is gone.
நேற்று காலம் நேற்றைய தினம் முடிந்து விட்டது. Tomorrow is not in our hands. நாளைய தினம் நம்முடைய கரங்களிலே இல்லை. The only day that is available is today. இன்றைக்கு மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Which means we have to use it the whole of today and don't take tomorrow for granted. ஆனால் இந்த நாள் முழுவதும் நன்மையாய் நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாளை தினத்தை குறித்து யோசிக்க வேண்டாம். How do you know that you have fallen asleep? எப்படி தூங்கி விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்? தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ. How do you know that you have fallen asleep? எப்படி தூங்கி விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்? Only when you wake up do you realize that you have fallen asleep. நீங்கள் எழுந்திருக்கும் போதுதான் தூங்கி விட்டீர்கள் என்பதை உணர்வீர்கள். If they fail to wake up, எந்திரிக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். We are all going to sleep tonight. இந்த ராத்திரி வேளை தூங்க போகிறோம். Don't worry, you will wake up tomorrow. காலையில் எழுந்திருப்பீர்கள், கவலைப்படாதீங்க. But the point is, don't take it for granted. அதை அப்படியாக வெறுமையாய் எளிமையாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். Don't abuse it. கிருபையை விருதாவாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். Because God's grace is given so that we will overcome our situation. தேவனுடைய கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மேற்கொள்ளப்படும்படியா. Again, Samson's attitude is this. சிம்சோனுடைய எண்ணம் விதமாய் இருந்தது. I can do whatever I want, God will rescue me. நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், தேவன் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி. But another problem is also there. அங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. Galatians chapter 6 and verse 7. கலாத்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், The Bible is talking about sowing and sowing to the flesh and sowing to the spirit. இப்படியாக ஆவியிலே விதைப்பதை குறித்தும் மாம்சத்திலே விதைப்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And the right Paul says it like this. பவுல் விதமாய் சொல்லுகிறார், God is not mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லுகிறார். Whatever a man sows, that he will reap. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். So if a man says I can do whatever I want, nothing is going to happen to me, God's grace is there. தேவன் நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், தேவன் கிருபையாய் இருக்கிறார், என்னை விடுவிப்பார் என்று சொல்வான் என்றால், Is in another words saying, God, I can take God for granted. He won't do anything. நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறார். But God says I will not be mocked. நான் அப்படி பரியாசம் பண்ண ஒட்டேன் என்று சொல்லுகிறார். Because whatever you sow, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ you will certainly reap. அதையே நீங்கள் அறுக்க போகிறீர்கள். One person got saved, for example. ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்றால், Probably got saved when he was 45. 45 வயதிலே அவர் ரட்சிக்கப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And after he gets saved, they found out that he's got a lung problem. அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருக்கு லங்ல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். And they'll say, I got saved, I gave my life to God, now I have a problem. நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி சரீரத்தில் ஒரு பிரச்சனை என்று அவர் சொல்வார். Because before he got saved, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக he was doing all the wrong things and he lost half of his lung. தவறான காரியங்களை செய்து அவருடைய நுரையீரல் எல்லாவற்றையும் அவர் கெடுத்துக்கொண்டார். Now you cannot blame God for that. அதற்கு தேவனை அவர் குறை சொல்ல முடியாது. How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? It's all because he sowed those things and he is reaping those things. ஏற்கனவே அந்த காரியங்களை அவர் விதைத்தார், அதற்கு ஒரு அறுவடையை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். And that is what the Bible is teaching. அதுதான் இந்த இடத்திலே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Yes, sin has been dealt on the cross. கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். But if you keep on sowing to the flesh, then there is a natural law which will bring up those things which is sown and you have to reap the harvest. மறுபடியும் மாம்சத்திலே விதைத்துக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாய் அழிவைதான் அறுப்போம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. But the story of Samson has a good ending. சிம்சோனுடைய முடிவுக்கு நன்மையாய் இருக்கிறது. But the Bible says he began to pray to God. அவன் தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says his hair began to grow back again. அவனுடைய தலைமுடி மறுபடியும் வளர ஆரம்பித்தது என்று வாசிக்கிறோம். But he is still blind. ஆனால் அவன் குருடனாய் இருந்தான். That cannot be done. Nothing can be done for that. அதை குறித்து எந்த காரியமும் செய்யப்பட முடியவில்லை. Let me put it in a very simple way. எளிமையா இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டும். If a man falls into a pit knowingly or unknowingly, who will get hurt? தெரிந்து விழுந்தாலும், ஒரு குழியிலே தெரிந்து ஒரு மனிதன் விழுந்தாலும் தெரியாமல் விழுந்தாலும் யாருக்கு அடிபட போகிறது? If you fall, you will get hurt. விழுந்தாலே அடிதான் பட போகிறது. And that is why grace teaches you not to sow in the wrong place. அதனால தவறான இடத்துல விதைக்க கூடாது என்று சொல்லி கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Grace says your sins are forgiven. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று கிருபை சொல்கிறது. But the same grace teaches you, அதே கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, don't carry on because it is already been paid for. தொடர்ந்து அவர் பரிகாரத்தை பலியை செலுத்தி இருக்கிறபடியால் தொடர்ந்து பாவம் செய்யாதிருங்கள். Because every time you do it, ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் போதும் you begin to lose sensitivity. உங்கள் உணர்ச்சிகளை இழக்கிறீர்கள். Every time you do, you are sowing something. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது ஏதோ ஒரு காரியத்தை விதைக்கிறீர்கள். And it will certainly bring forth a harvest. நிச்சயமாய் ஒரு விளைச்சலை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Let me say that again. அதை மறுபடியும் நான் சொல்லட்டும். Sin is already dealt.
ஏற்கனவே பாவத்திற்கு பிராயச்சித்தத்தை தேவன் செய்திருக்கிறார். But knowingly if you commit again, தெரிந்தே பாவம் செய்வீர்கள் என்றால் we are only sowing another thing. இன்னொரு காரியத்தை நீங்கள் மாம்சத்திலே விதைக்கிறீர்கள். And God will forgive that sin also. தேவன் அதையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். But the consequences of it, we may have to bear it. ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். Say for example, you are bringing a glass of milk. ஒரு டம்ளர் பால் கொண்டு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Somehow it slipped from your hand, it fell. உங்கள் கரங்களிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டது. And the people in the house says, don't worry, it's all right, no problem. பரவாயில்லை என்று சொல்லி வீட்டில் இருக்கவங்க சொல்லி விடுவார்கள். In spite of you being forgiven and that's not an issue. அப்படி அவர்கள் மன்னித்து அந்த காரியத்தை மறந்து விட்டாலும் Still somebody has to clean the floor. யாராவது ஒருவர் அந்த தரையை கழுவிதான் விட வேண்டும். If it is a glass tumbler, ஒரு கண்ணாடி டம்ளரா இருந்தால் then somebody has to make sure that not any bits and pieces are there. ஒரு சின்ன கண்ணாடி துண்டு கூட அங்க இல்லாமல் அதை சுத்தமாய் துடைத்து எடுக்க But வேண்டும். are you forgiven? நீங்கள் உங்களை மன்னித்து விட்டார்களா? Yes, we are forgiven. நிச்சயமாய் மன்னித்து விட்டார்கள். But are there still glass pieces on the floor? அங்க கண்ணாடி துண்டுகள் கீழே கிடக்கிறதா? Of course there is. அங்க இருக்கிறது. If nobody takes any action regarding that, அதை it will குறித்து hurt again. அதை குறித்து எந்த காரியமும் செயல்படுத்த விடையினால் மறுபடியும் உங்களை அதுக்கு அடிபட போகிறது. How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? That happened in the life of Samson. சிம்சோனுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. But praise God for God's mercy. ஆனால் தேவனுடைய கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise God for God's grace and mercy. இரக்கம். தேவனுடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Though we deserve, God still is merciful to us. நாம் தண்டனைக்கு உரியவர்களாய் இருந்தும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். Daniel chapter 9 verse 18. தானியேல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் Daniel is praying, we make our supplications to you not based on our merit but based on account of your great compassion. Daniel chapter 9 and verse 18. தானியேல் 9ஆம் அதிகாரம் எங்கள் நியாயங்களை முன்னிட்டு அல்ல, எங்களுடைய உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். It says not because we are righteous but we hold on to your mercy. எங்கள் நீதி நிமித்தமாய் அல்ல, உங்களுடைய இரக்கங்களை நம்பி என்று சொல்லி அந்த இடத்துல விண்ணப்பங்களை உமக்கு முன்பாய் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். So if you have done certain things again and again, மறுபடியும் ஒரு தவறை செய்திருப்பீர்கள் என்றால், I want you to be encouraged tonight. இந்த மாலை வேளையிலே உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். That grace not only forgives, கிருபையானது உங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, but it will give you the power not to do it again. அதை மறுபடியும் செய்யாதபடிக்கு ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. Give you the power to overcome that particular problem. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக ஒரு பலனை கொடுக்கிறது. So Samson's problem is more to do with, I can do whatever I want. சிம்சோனுடைய பிரச்சனை எதுவா இருந்தது, என்னால எல்லாவற்றையும் எனக்கு பிரியமானதை செய்ய முடியும் என்று சொன்னார். David's problem is another aspect. தாவீது இன்னொரு காரியமா இருக்கிறது. He says as long as nobody knows, I'm all right. யாருக்குமே அந்த பிரச்சனை தெரியாத வரைக்கும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறார். This is another problem people face. இந்த பிரச்சனையை மக்கள் இப்போதுமாய் சந்திக்கிறார்கள். See, they know they have a problem. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிவார்கள். Since nobody else knows about it, யாருக்குமே அந்த பிரச்சனை குறித்து தெரியாத வரைக்கும் then it's not a problem. அவர்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. But the problem again is this. அதுல பிரச்சனை என்னவென்றால், nobody knows. யாருக்குமே அது தெரியாது. You know. உங்களுக்கு தெரியும். God knows. தேவனுக்கு தெரியும். And the devil knows. பிசாசுக்கும் தெரியும். Now there are two people other than you who know the problem. உங்களை தவிர இன்னும் 2 பேருக்கு உங்க பிரச்சனை தெரியும். Remember Moses. மோசேயை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், two people were fighting. 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். And the Bible says Moses looked at one side and the other side. When he realized nobody is looking, he killed that man. அவன் இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து யாரும் இல்லை என்று சொல்லி அவனை கொன்று விட்டான். He thought nobody was looking. யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் நினைத்தார். But when the next fight came, ஆனால் அடுத்த சண்டை வரும்போது, one guy said, do you think you are going to do the same thing like you did that to the Egyptian? அந்த எகிப்தியனை கொலை செய்தது போல இன்றைக்கும் கொலை செய்ய போகிறாயா என்று கேட்டார். Only then Moses realized there was somebody who was watching it. அப்பொழுதுதான் மோசே அறிந்து கொண்டார், யாரோ ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். Even if that somebody is not there, அந்த நபரும் அங்கே இல்லை என்றால், you need to know that the devil is always watching. பிசாசு அங்கேதான் இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். God is always watching. தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். So you can't kind of live in denial that you don't have a problem. எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி மறுத்து கொண்டு நாம் ஜீவிக்க முடியாது. So for any addiction to be overcome, எந்த அடிமைத்தனத்தையும் மேற்கொள்வதற்கு, first you need to realize you do have a problem. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? See, when you go to a doctor, you are going there because you have a problem, you admit and you want to get rid of it. ஒரு மருத்துவரிடத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவரிடத்திலே போகிறீர்கள். So many people who are addicted can't come out of it because they think they don't have a problem. நிறைய பேர் அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள் ஏன்
விடுதலை பெறவில்லை என்றால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை. They will say, that's not a problem for me. இது எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்வார்கள். And one man said, my drinking is not a problem for me, it seems to be a problem for the family. நான் குடிப்பது எனக்கு பிரச்சனையா எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தாருக்கு அது பிரச்சனையாய் தெரிகிறது என்று ஒருவர் சொன்னார். பிரச்சனையாக தெரிகிறது போல் எனக்கு தெரிகிறது. You know, for him to come, if he wants to really come out of that problem, உண்மையாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் he has to say, I have a problem. எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். For them to come to that position, it may take too long. அந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு நிறைய நாட்கள் பிடிக்கிறது. For David, he thought nobody else knows it. தாவீது நினைத்தான் யாருக்குமே இது தெரியாது என்று. Since nobody else knows it, why do you want to make a fuss about it? யாருக்குமே தெரியாத போது நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று யோசித்தார். They use an expression in English that goes like this. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொல்வார்கள். Let the sleeping dogs lie. தூங்குற நாயை எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. So David thought, if nobody knows, I will just play along. தாவீது நினைத்தா யாருக்கு இது தெரியாது, அப்படியாக நாம் விட்டு விடுவோம் என்று. But when you go to Psalm chapter 32, ஆனால் சங்கீதம் 32 நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், when I kept silent about my sin, I wasted away through my groaning. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். David says, as long as I kept silent about that particular sin, I began to grow wasting in my inner self. நான் அந்த பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் எனக்குள்ளாக அப்படியாக நான் உலர்ந்து போனேன் என்று சொல்கிறார். It's more like, what Adam had at the beginning. ஆதாமுக்கு ஏற்பட்ட காரியம் போல இது இருக்கிறது. The moment he committed a sin, ஒரு பாவத்தை செய்த உடனே everything was exposed. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. What did he do? என்ன செய்தார்? He made dresses out of fig leaves. அந்த அத்திப்பழ இலையை எடுத்து அவர் உடையை தைத்து கொண்டார். And they say the leaves are not very smooth, they are very rough. அந்த இலைகள் ரொம்ப கடினமாய் சொரசொரப்பாய் இருக்கும் என்று சொல்கிறார். That is what he got hold of to cover himself. அவரை மூடிக்கொள்வதற்கு அந்த இலை தான் அவருக்கு கிடைத்தது. To hide his sin or his shame. அவருடைய பாவத்தை வெட்கத்தை மறைப்பதற்கு அதுதான் அவருக்கு கிடைத்தது. What happens if he is kind of wearing a fig leaf dress? ஒரு அத்திப்பழ இலையின் உடையை தரித்திருப்பார் என்றால், when the wind blows, காத்தடிக்கும் போது அவ்வளவுதான், ட்ரெஸ்ஸும் சேர்ந்து காயப்பட வேண்டாம், அது வாட்டு போயிடும். You understand? If he does anything, it will tear. அப்படியாக அவர் ஏதோ ஒரு வேலை செய்யும் போது அது கிழிந்து போகும். The whole point is this. அதுல காரியம் என்னவென்றால், no matter how much you try to hide your problem, it will always come out. எவ்விதமாக தான் நீங்கள் அந்த பிரச்சனையை மூட வேண்டும் என்று யோசித்தாலும் அது வெளியாக தான் வரப்போகிறது. And David says, as long as I tried to hide it, I lost my joy, I became sick physically, and my spiritual vitality was totally drained off. இப்படியாக நான் அடக்கி வைத்த மட்டும் நான் உழந்து போனேன், எனக்கு எல்லாம் குறைவாய் காணப்பட்டது என்று சொல்லி அந்த காரியங்களை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். Psalm 51, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை திருப்புவீர்கள் என்றால், praying, Lord, give me the joy of salvation. ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று சொல்கிறார். In other words, he has lost the joy of God. அந்த தேவனுடைய சந்தோஷத்தை அவர் இழந்து போனார். Coming back to 32nd Psalm and verse 5, சங்கீதம் 32:5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், finally I confessed all my sin and stopped trying to hide my guilt. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன் என்று சொல்கிறார். He says, I stopped trying to hide. நான் அந்த அக்கிரமத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டேன் என்று சொல்கிறார். In other words, I stopped to pretend. அப்படியாக என்னையே ஏமாற்றிக் கொள்ளாமல் நான் இருந்தேன் என்று சொல்கிறார். நடிப்பை விட்டுவிட்டேன். I acknowledge, yes, I have a problem. நான் ஒத்துக்கொண்டேன், நான் பாவி என்பதை நான் நடிக்கவில்லை, ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். See, whenever you try to hide things, காரியங்களை மறைக்க நீங்கள் முற்படும்போது, you have to learn to pretend also. நீங்கள் நடிப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? If you hide things, நீங்கள் அப்படி காரியங்களை மறைப்பீர்கள் என்றால், then you have to do what? நீங்கள் நடிக்க வேண்டும். You have to pretend. நீங்கள் நடிக்க வேண்டும். But problem is, you cannot pretend all the time. எல்லா நேரமும் உங்களால் நடிக்க முடியாது. Because your real self will come out. உங்கள் உண்மையான சொரூபம் வெளியே வரும். And David says, I tried all this, but it's not working. இப்படியாக நான் அப்படி நடித்தேன், என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார். And he says, finally I came and I expressed everything to God. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்தேன் என்று சொல்கிறார். I was reading a documentary about people committing suicide. இப்படியாக தற்கொலை செய்கிறவர்களை குறித்து ஒரு காரியத்தை வாசித்தேன். And especially in one country, the highest percentage of people committing suicide are men. ஒரு நாட்டிலே இப்படியாக ஆண்கள் தான் நிறைய தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And they found out the basic problem was they don't have anybody to talk to. யாரிடத்திலும் அவர்கள் பேசாததுதான் அவர்களுக்கு குறைவா இருந்தது. Because they think if you say I have a problem, then it may seem that you are a weak person. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு சொன்னால் அவர்கள் ஏதோ பலவீனமானவர்கள் என்று
எண்ணுவார்கள் என்று சொல்லி தவறாய் புரிந்து So கொண்டார். they always begin to pretend that they are very strong. அவர்கள் எல்லாம் நன்றா இருக்கிறது போல நடித்து வாழ்ந்தார்கள். But inside they are having all these suicidal thoughts. ஆனால் உள்ளுக்குள்ளாக மனதிலே அப்படியாக அந்த தற்கொலை எண்ணமானது பெருகிக் கொண்டே இருந்தது. The basic problem is that they don't have anybody to talk to. அதுக்கு அடித்தளமான காரியம் யாரிடத்திலும் அவர்கள் பேசாமல் இருந்ததுதான் பிரச்சனையாக. Nobody would accept them as they are and deal with their problem. அப்படியாக இருக்கிற வண்ணமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு யாரும் இல்லை. But praise God, you can talk to God. ஆனால் தேவனிடத்திலே நம்மால் பேச முடியும். I like this wonderful verse in Isaiah chapter 1 and verse 18. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே விதமாய் ஒரு வார்த்தை இருக்கிறது. The Bible says, come, let us reason together. இப்படியாக வாருங்கள் வழக்காடுவோம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. This is God asking people to come. இப்படியாக மக்களை பிள்ளைகளை பார்த்து தேவன் வர சொல்லுகிறார். There's another translation which says, come, let us argue, says the Lord. வாக்குவாதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லுவது இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது. Still there is another translation which says, come, let us settle this matter forever. இந்த காரியத்தை இதோடு எல்லாவற்றையும் முடித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று இன்னொரு மொழியாக்கம் What சொல்லுகிறது. is that matter? அது என்ன காரியமா இருக்கிறது? It says, even if your sin or as red as scarlet, I will make it as white as snow. உங்கள் பாவமானது சிவேரென்று இருந்தாலும் வெண்மையான பனியை போல மாற்றுகிறவராய் இருக்கிறார். In other words, what is God saying? தேவன் என்ன சொல்லுகிறார்? Come and talk to me. என்னிடத்திலே வந்து பேசு என்று சொல்லுகிறார். Let's argue about your problem. இப்படியாக பிரச்சனையை குறித்து நாம் பேசுவோம் என்று சொல்லுகிறார். No matter how bad you might be, உங்கள் பிரச்சனை எவ்வளவு கடினமா இல்லவற்றால் நீங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், no matter how worse you are, எப்படி கெட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும், I uses the comparison, you might be as red as scarlet. இப்படியாக சிவந்த உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் I will change it into as white as snow. வெண்மையான பனியை போல மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். In other words, what is God saying? தேவன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? Don't try to hide it. உங்கள் பாவங்களை மறைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். Don't run away from it. அந்த இடத்துல இருந்து ஓடி போகாதீர்கள் என்று சொல்லுகிறார். Rather run towards God. தேவனிடத்துக்கு நேராய் ஓடி வாருங்கள். Hallelujah. Hallelujah. Say going back to the Garden of Eden again. இப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்திற்கு மறுபடியும் வருவோம் என்றால், Adam has committed a sin. ஆதாம் பாவம் செய்தான். Now God is coming towards Adam. ஆதாமுக்கு நேராய் தேவன் வந்து கொண்டிருக்கிறார். So what did Adam do? ஆதாம் என்ன செய்தார்? He is running away from God. தேவனிடத்திலிருந்து அவர் ஓடி போய் கொண்டிருக்கிறார். Let us look at from another approach. இன்னொரு வகையிலே அதை பார்க்கலாம். So here is a problem. இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. Now the solution is coming towards the problem. அந்த தீர்வானது இந்த பிரச்சனைக்கு நேராய் வருகிறது. What does the problem do? ஆனால் பிரச்சனை என்ன செய்கிறது? It's running away from the solution. இந்த தீர்விலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. If this continues, இது தொடர்ந்து நடக்கும் என்றால் the problem will never get solved. அந்த பிரச்சனை அங்க மாற போவதே இல்லை. What do people do? மக்கள் என்ன செய்கிறார்கள்? When they commit a sin, ஒரு பாவம் செய்யும்போது instead of running towards God, தேவனுக்கு நேராய் ஓடுவதை பார்க்கிலும் they run away from God. தேவனை விட்டு தான் ஓடுகிறார்கள். Why do they do that? ஏன் அதை செய்கிறார்கள்? Because the devil will say it in their hearts. பிசாசு விதமாய் அவர்கள் எதிர்த்து சொல்லுவான், God is angry with you. தேவன் உன்மேல் கோபமாய் இருக்கிறார். He will not accept you. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். He will certainly reject you. நிச்சயமாக உன்னை தள்ளி விடுவார். Because you have done it so many times. இத்தனை தடவை நீ இந்த தவறை செய்திருக்கிறாய். So God is fed up with you. உன்னோடு தேவன் அப்படியே குறைவாய் நினைக்கிறார். He will never accept you. உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். But the truth is this. அதனால் உண்மை என்னவென்றால், God says, come, let us argue. நாம் வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லுகிறார். Bring your problem. உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள். Bring your addiction. உங்கள் அடிமைத்தனத்தை கொண்டு வாருங்கள். Bring whatever might be happening in your life. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கொண்டு வாருங்கள். If it is as red as scarlet, I will make it as white as snow. சிவேர் என்ற பாவத்தை போல இருந்தாலும் வெண்மையான பனியை போல மாற்றுகிறவராய் Lift your hand and shout a big hallelujah. உங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீர்களா? So don't run away from your problem. அதனாலே உங்கள் பிரச்சனையிலிருந்து வழி விலகி ஓடி போகாதிருங்கள். Don't hide, don't pretend, don't try to act it out, things like that. உங்களையே மறைத்துக் கொள்ளாதிருங்கள், இல்லாவிட்டால் நடித்து ஏமாற்றி காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். Just come to God just as you are. நீங்கள் எவ்விதமாய் இருக்கிறீர்களோ அவ்விதமாய் தேவனிடத்திலே வாருங்கள். Remember the prodigal son? இப்படியாக அந்த கெட்ட குமாரன் கதையை பார்க்கும்போது, He came back from the pigsty, the Bible says. இப்படியாக அந்த பன்றி கூட்டத்திலிருந்து திரும்பி வந்தான். He just came just as he was. அவன் இருக்கிற வண்ணமாக தான் வந்தான். What did the father do? ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்தார்? He just took him in, then washed him, then restored him. இருந்த வண்ணமாகவே அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று அவனை கழுவி சுத்திகரித்து அவனை புதியதாய் மாற்றினார். Let me approach it from a common sense point of view. எளிமையாய் இதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். He came with the pig's clothes on, basically. அப்படியாக அந்த பன்றியின் உடையை போட்டுக்கொண்டு அவன் வந்தான். And what does the father say? அந்த தகப்பனார் என்ன சொன்னார்? Give him new set of clothes. புதிய உடையை அவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். What it simply means is this. அது என்ன குறிப்பிடுகிறது என்றால் இதுவா இருக்கிறது. He came just as he was.
அவன் இருக்கிற வண்ணமாகவே அவன் வந்தான். You know, many people would think it like this. நிறைய பேர் இவ்விதமா யோசிப்பார்கள், If only I make myself presentable to God, then God will accept me. தேவன் ஏற்றுக்கொள்ள விதமா என்னையே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தான் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று யோசிக்கிறார். You can never do anything for God to accept you based on your work. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் எந்த கிரியையும் செய்து அவரை பிரியப்படுத்த முடியாது. Because your works does not make you righteous. ஏனென்றால் உங்கள் கிரியைகளை உங்களை நீதிமானாய் மாற்றப் போவதில்லை. God accepts you because of what Christ has done on the cross of Calvary. கிறிஸ்து இயேசு கல்வாரியில் செய்தது நிமித்தமாய் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. For example, now the admissions are coming up. இப்பொழுது ஸ்கூல் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கிறது. So they will have a cut-off mark. இப்படியாக கட் ஆஃப் மார்க் கொண்டு வைத்திருப்பார்கள். For example, above 95 can apply. 95% மேலே வாங்கியிருந்தால் இதிலே அப்ளை பண்ணலாம் என்று So சொல்வார். everybody who's got 95, they will apply. அதுக்கு மார்க் 95க்கு மேலே இருக்கிறவர்கள் எல்லாரும் போய் அப்ளை பண்ணுவார்கள். If you take the principle and apply to our spiritual well-being, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை கொண்டு வருவீர்கள் என்றால் many people think God has got a cut-off mark. தேவன் ஏதோ கட் ஆஃப் மார்க் வைத்திருக்கிறது போல யோசித்துக் கொள்கிறார். Come to church regularly, சபைக்கு ஒருங்காய் வருகிறார்கள், pay in your offerings, உங்கள் தசம காணிக்கை எல்லாம் சரியாய் கொடுக்கிறார்கள், fast for 3 days a week. வாரத்திலே 3 நாள் உபவாசிப்பார்கள். That is the cut-off mark. If you do that, I will accept you. இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று யோசிப்பார்கள். So many people think that is what we need to do and they try to do it. இப்படியாக இதுதான் செய்ய வேண்டும் என்று யோசித்து மக்கள் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். But God's criteria is very different. ஆனால் தேவனுடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது. Everybody who has failed can apply. இப்படியாக தோற்று போனவர்கள் எல்லாரும் வரலாம் என்று சொல்கிறார். ஏன்னா எல்லாருமே தோத்துட்டாங்க, அதனால தான். Because the Bible says there is no one who does good. ஒரு நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Everybody has fallen short of the glory of God. எல்லாரும் தேவனுடைய மகிமைக்கு குறைவாய் காணப்பட்டோம் என்று So சொல்லப்பட்டிருக்கிறது. we have all failed. எல்லாரும் இழந்து விட்டோம். We can all approach God. எல்லாரும் தேவனிடத்திலே வரலாம். Don't try to hide it. அதனாலே உங்களையே மறைத்துக் கொள்ளாதிருங்கள். Just take it to God, leave it there, and the Lord will take care of it. எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்திலே கொண்டு போங்கள், தேவனுடைய பாதபடியிலே வைத்து விடுங்கள், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். Again the psalmist says, blot out my transgression because of your great compassion. ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னியும் என்று சொல்லுகிறார். Number 3 is the disciples. அடுத்ததாக சீஷர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். Physically they were with the Messiah. சாரி. Physically they were with the Messiah. சரீர பிரகாரமாய் மேசியாவோடு கூட அவர்கள் இருந்தார்கள். 3.5 years. 3.5 வருஷம் கூடவே இருந்தார்கள். They have seen the dead people come back to life. இப்படியாக மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்கிறார்கள். They have seen or they have been part of the miracle when Jesus fed the 5,000. 5000 பேர் போஷிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த அற்புதத்தின் பங்காய் அவர்கள் இருந்தார்கள். And they have seen everything. எல்லா அற்புத அடையாளங்களையும் அவர்கள் கண்ணார பார்த்திருக்கிறார்கள். And even they drove out demons and the demons left. அவர்கள் பிசாசுகளை துரத்தும் போது பிசாசுகள் ஓடின. In spite of experiencing so much, இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் அனுபவித்த போதும் one day they all backslid. எல்லாரும் பின்வாங்கி ஓடி போனார்கள். The Bible says to capture the whole mood, to capture the whole aspect. இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக Matthew's Gospel chapter 26 verse 75. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் The Bible says Peter went out and he wept very bitterly. இப்படியாக பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And because they have all failed. எல்லாரும் அப்படியாக தவறிவிட்டார்கள். Everybody is kind of backslidden. எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். What did Jesus do? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? So here we find the demonstration of God's grace. தேவனுடைய கிருபை இங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். See, Jesus went in search of the disciples. சீஷர்களை தேடி இயேசு கிறிஸ்து அங்கே போனார். For the other reason is they can't go in search of Christ anyway. கிறிஸ்துவை அவர்கள் தேடி போக முடியாத சூழ்நிலையில் To இருந்தார்கள். put it in simple terms, எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால் he chose us before we chose him. நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். So Jesus comes to the disciples. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு நேராய் வருகிறார். And the Bible says he showed his scars to them. அவருடைய காயங்களை அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Why did he show his scars to ஏன் them? அவருடைய காயங்களை அவர்களுக்கு காண்பித்தார்? பார், நீங்க எல்லாம் விட்டுட்டு போனீங்களே, எனக்கு என்னாச்சு பார், எல்லாம் உங்கனால தான். Not in that way. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவன் காண்பிக்கவில்லை. He showed them the scars. It's all because of you. இதெல்லாம் காமிச்சு உங்கனால தான் எனக்கு இந்த நிலைமை என்று தேவன் சொல்லவில்லை. Nails in my hands because you ran away. என்னுடைய கரங்களில் எல்லாம் ஆணை அடித்தார்கள், நீங்கள் ஓடி போனதுனால. Nails in my feet, it's all because you ran away. கால்ல ஆணை அடிச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் ஓடி போயிட்டீங்க. And that is why I'm showing you my scars. அதனால தான் என்னுடைய காயங்களை காண்பிக்கிறேன். No. He showed them his scars. அப்படி அவருடைய காயங்களை அப்படி எண்ணத்தோடு காண்பிக்கவில்லை. He showed them his scars. அவருடைய காயங்களை ஏன் காண்பித்தார் என்றால் not to remind them of their sin. அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக
கொடுக்கும்படியாய் அல்ல, but to reinforce that their sins have been forgiven. அவருடைய பாவங்கள் on the cross. மன்னிக்கப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் காண்பித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? Not to remind you of your sin, உங்கள் பாவங்களை குறிப்பிட்டு ஞாபகப்படுத்தும்படியாய் அல்ல, but to reinforce that your sins are already forgiven because it's dealt on the cross of Calvary. ஏற்கனவே உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று உணர்த்துவதற்காக தேவன் அந்த காயங்களை வெளிப்படுத்தினார். He shows his scars not to kind of create fear in you, but rather to inspire faith in your life. அந்த காயங்களை உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்படியாய் தேவன் வெளிப்படுத்துவதில்லை, விசுவாசத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக காயங்களை காண்பிக்கிறார். And not to bring a guilt to your heart, but rather to give you a grace, to fill your heart with grace. ஒரு குற்ற உணர்வை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் காண்பிக்கவில்லை, கிருபை உங்களுக்கு உள்ளாய் இன்னும் அதிகமாய் பெருகும்படியாய் காயங்களை வெளிப்படுத்துகிறார். One preacher said it like this: ஒரு தேவதாசன் விதமாய் சொன்னார், my mother has a wonderful travel agency, என்னுடைய தாயார் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி வைத்திருக்கிறார். because every time she speaks to me she gives me free guilt trips. புரியுது நினைக்கிறேன். She has a travel agency. ஒரு டிராவல் ஏஜென்சி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல தான் நல்லா வருது. Every time she speaks to me, ஒவ்வொரு முறை என் தாயார் என்னோடு பேசும்போது she gives me free guilt trip. Guilt tripனா புரியுதா உங்களுக்கு? எல்லாம் உனக்கு, நீ இப்படி பண்ணினியே அப்படின்னு சொன்னா ஃப்ரீயா அப்படி போயிட்டு வந்துடலாம், படுவாவி அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? But when God shows his scars to you, தேவன் தன்னுடைய காயங்களை உங்களுக்கு காண்பிக்கும் போது, not to give you a guilt trip, ஒரு குற்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல, but rather to fill you with grace. கிருபையினாலே உங்களை நிரப்பும்படியாய் தேவன் காண்பிக்கிறார். Now this Sunday we are going to partake of communion. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய பந்தியிலே பங்கெடுக்க போகிறோம். When you remember the cross, தேவனுடைய சிலுவையை ஞாபகப்படுத்தும் போது, don't feel guilty but rather have gratefulness. ஒரு குற்ற உணர்வை கொள்ளாமல் தேவனுடைய கிருபையை நினைத்து அதிலே பங்கெடுக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. When I look to the cross, சிலுவையை பார்க்கும்போது I don't have to feel guilty, நான் குற்ற உணர்வு கொண்டவனாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, but rather I can feel grateful. தேவனுடைய கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. And that is why we have to do it in remembrance of what he has done, அதனாலே அவர் செய்ததை நினைவு கூறும்படியாய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். not remember what we have done. நாம் செய்ததை நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நமக்கு தெரியுமே. We don't have to remind ourselves. We know from where we came. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Again, God shows not to haunt you, but rather to heal you. தேவன் அந்த காயங்களை ஏன் காண்பிக்கிறார் என்றால் உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல, உங்களை சுகப்படுத்தும்படியாய் தேவன் இந்த காயங்களை That is why the வெளிப்படுத்துகிறார். Bible says, by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The whole of New Testament is a demonstration of God's love. தேவனுடைய அன்பை புதிய ஏற்பாடு முழுவதும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. How God forgives sins and restores the sinner. எப்படி தேவன் பாவங்களை மன்னித்து பாவியை மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி. And that is why the psalmist is saying, சங்கீதக்காரன் அதனால் தான் சொல்லுகிறார், revive me according to your word, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். because your mercies are great and your compassion is great. உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். What do we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Hebrews chapter 4 and the last verse. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், Bible says, boldly approach the throne of grace. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் பெறும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லுகிறார். To receive two things, the Bible says. இரண்டு காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் வேதம் சொல்லுகிறது. To receive grace and to receive mercy. இரக்கத்தை பெறவும் சகாயம் பெறவும் தேவனுடைய கிருபைக்கு நேராய் வர வேண்டும். Mercy deals with your past. இரக்கம் என்று சொல்லும்போது கடந்த காலத்திலே அது செயல்படுகிறதா இருக்கிறது. And grace your present and your future. கிருபையானது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You will be revived. நீங்கள் நிச்சயமாய் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். No matter how bad your situation might be. உங்கள் சூழ்நிலையில எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, no matter how bad and worse it might be, உங்கள் சூழ்நிலையில் எவ்வளவு கடினமாய் மோசமாய் இருந்தாலும் சரி, you can come just as you are to God, இருக்கிற வண்ணமாக தேவனிடத்திலே வருவீர்கள் என்றால், and God can revive, bring back life into your. தேவன் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து ஜீவனை உங்களுக்குள்ளாய் அவர் கொடுக்க முடியும். All because of what happened on the cross of Calvary. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டார். I want to close just with one word which I have already said. ஒரு வார்த்தையை நான் ஏற்கனவே சொன்னேன், அதை மறுபடியும் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். Don't be guilty but rather be grateful. நீங்கள் குற்ற உணர்ச்சி கொள்ளாதிருங்கள், தேவனுடைய கிருபையை நினைத்து பெருமை கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். Amen. Let's all stand as we pray. நாம் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Praise God. Every eye closed as we look to God and எல்லா pray. கண்களும் மூடி இருக்க தேவனை நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. As we look to God,
and receive what he has already accomplished for you and for me. தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். He shows his scars not to remind you of your sin, உங்களை பாவங்களை ஞாபகப்படுத்தும்படியாய் தன்னுடைய காயங்களை தேவன் காண்பிக்கவில்லை, but rather to remind you that it has been forgiven already. ஏற்கனவே பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பதற்காக தேவன் காயங்களை வெளிப்படுத்தினார். Hallelujah. ஹல்லேலூயா. Lift your hand to give thanks to God. கரங்களை உயர்த்தி அப்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Don't listen to the lies of the devil, பிசாசின் பொய்களுக்கு நீங்கள் செவி கொடாதிருங்கள். and don't fall for his sweet words. அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். God wants to give you something that is permanent, full of grace and full of truth. நிரந்தரமான காரியத்தும் கிருபையும் நித்தியமான காரியங்களை கொடுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Worship the Lord. Thank you, Jesus. தேவனை அப்படியாக ஆராதிப்போமா? கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, எல்லா மகிமை மகிமை ஆட்சிமை ஆராய நேசருக்கே, எல்லா மகிமை மகிமை ஆட்சிமை ஆராய நேசருக்கே. Father, we thank you for your wonderful presence. பிதாவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that you have accomplished everything through your son the Lord Jesus Christ. குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமா எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that when we look to the cross tonight, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே சிலுவையை நோக்கி பார்க்கும்போது we thank you that we can feel grateful instead of feeling guilty. ஆண்டவரே குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். that by your stripes we are healed. உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that you instill faith in our hearts and remove fear. எங்கள் இதயத்திலே பயத்தை எடுத்துவிட்டு உம்முடைய கிருபையை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for reviving our hearts. எங்கள் உள்ளந்தங்களை உயிர்ப்பிக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். Declare the blessing of God to be upon your people. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். And we pray that you will continue to minister to our hearts. தொடர்ந்து எங்கள் இதயங்களிலே நீர் இடைப்படுவீராக. In Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.